தமிழகத்திற்கு காவிரி நீரை பெற்றுத்தர பிரதமர் நரேந்திர மோடி கர்நாடக அரசை நிர்பந்தம் செய்ய வேண்டும். திருச்சியில் காங்கிரஸ் கமிட்டி மாநில தலைவர் செல்வ பெருந்தகை பேட்டி. திருச்சி சர்வதேச விமான நிலையத்தில் காங்கிரஸ் கமிட்டி மாநில தலைவர் செல்வ பெருந்தகை வருகை தந்தார். அவருக்கு திருச்சி மாநகர் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர் ரெக்ஸ் தலைமையில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பேசிய அவர், மத்திய பட்ஜெட்டில் எந்த மாநிலமும் ஒதுக்கப்படவில்லை என நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார் என்கிற கேள்விக்கு, இது நியாயமா என நீங்களே சொல்லுங்கள். வெறும் 26 நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட நிதிஷ்குமாரின் பீகார் மாநிலம் கட்டக்கூடிய GST 1900 கோடி, தமிழ்நாடு கட்டுவது ஏறத்தாழ 20,000 கோடி. ஆனால் அவர்களுக்கு 1 லட்சம் கோடி வரை நிதி ஒதுக்குகிறார்கள். நமது தமிழகத்திற்கு எதுவுமே இல்லை. பீகார் மாநிலத்திற்கு வெள்ள தடுப்பு பணிகளுக்காக 11,500 கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது. ஆனால் 100 ஆண்டுகளாக சந்தித்திடாத பெரும் வெள்ளத்தை நமது தமிழகம் சந்தித்தும் இதுவரை எந்த நிதியும் ஒதுக்கப்படவில்லை. தமிழகத்தில் வெள்ளம் பாதித்த பகுதிகளுக்காக இதுவரை 1 பைசா கூட ஒதுக்கப்படவில்லை. மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நேரில் வந்து பார்வையிட்டு சென்றார். இந்த பட்ஜெட்டிலாவது ஒதுக்குவார்கள் கருணையோடு என்று எதிர்பார்த்தோம். ஆனால் அவர்களிடம் கருணை இல்லை என்பது தெரிய வந்துள்ளது. அவர்களின் ஆட்சியின் ஆயுளை நீட்டிப்பதற்காக மட்டுமே நிதி ஒதுக்கி இருக்கிறார்கள். காவிரி நடுவர் நீதிமன்றமும் உச்ச நீதிமன்றமும் தீர்ப்பில் தெளிவாக தெரிவித்திருக்கிறார்கள். நமக்கு கொடுக்க வேண்டிய தண்ணீரை உரிய நேரத்தில் திறக்க வேண்டும் என்று தீர்ப்பை ஒரு மாநில அரசு நடைமுறைப்படுத்தவில்லை என்றால் அதனை நடைமுறைப்படுத்த வேண்டியது மத்திய அரசு. ஏன் BJP அரசு இதனை வேடிக்கை பார்க்கிறது? பிரதமர் நரேந்திர மோடி இதில் தலையிட்டு தமிழகத்திற்கு தேவையான தண்ணீரை பெற்றுத்தர வேண்டும். கர்நாடக அரசை நிர்பந்தம் செய்ய வேண்டும். தமிழகத்தில் கூலிப்படைகளை, ரவுடிகளை ஒழிக்க வேண்டும். இது குறித்து நாங்களும் தொடர்ந்து எங்களுடைய கோரிக்கையை முன்வைத்து வருகிறோம் என்றார். திருச்சி செய்தியாளர்கள் வணக்கம். இன்று மயிலாடுதுறை சென்று கொண்டிருக்கிறோம். மயிலாடுதுறையும் நாளை மறுநாள் நாகப்பட்டினமும் ஆய்வுக்குழுக்காக வந்திருக்கிறோம். பொது கணக்கு குழு ஆய்வு, கட்சி தோழர்களை சந்திக்கும் நிகழ்வுகள் நடக்கிறது. சொல்லுங்க, நீங்க என்ன பாஜக கூட்டணி கட்சியை கிரிட்டிசைஸ் பண்றாங்க பட்ஜெட்டை. ஆனால் நிர்மலா சீதாராமன் சொல்றாங்க எந்த மாநிலம் புறக்கணிக்கப்படவில்லை அப்படிங்கிற. இது என்ன நியாயம்னு சொல்லுங்க. 26 MP வச்சிருக்காங்க நிதிஷ்குமாரன், சந்திரபாபு நாயுடு. அவங்க பீகார் கட்டுற GST 1900 கோடி, தமிழ்நாடு கட்டுறது ஏறக்குறைய 20,000 கோடி GST. ஆனால் அவர்களுக்கு ஏறக்குறைய 1 லட்சம் கோடி நிதி ஒதுக்குறாங்க. தமிழ்நாட்டுக்கு ஒன்றுமே இல்லை. அதே போன்று பீகாருக்கு வெள்ள நிவாரண தடுப்பு பணிகளுக்கு 11,500 கோடி. 100 ஆண்டுகள் கண்டிராத காற்றாற்று வெள்ளம், பெருமழை செங்கல்பட்டு மாவட்டம், காஞ்சிபுரம் மாவட்டம், திருவள்ளூர் மாவட்டம், தென் மாவட்டங்கள் எடுத்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம். ஆனால் அவங்க இதுவரைக்கும் 1 பைசா கூட ஒதுக்கல. நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பார்த்துட்டு போனாங்க. பார்த்துட்டு போனதோடு சரி. இதுலையாவது ஏதாவது ஒதுக்குவாங்க, கருணை இருக்கும், இருதயத்தில் ஈரம் இருக்கும்னு பார்த்தோம். இருதயத்தில் ஈரமில்லாத ஒன்றிய அரசு தான் மோடியோட அரசு. தமிழ்நாட்டு மக்களை வஞ்சித்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டு மக்களை புறக்கணித்திருக்கிறார்கள். என்ன காரணம் என்றால் அவர்களுக்கு வாக்களிக்கவில்லை என்று. இது இந்திய யூனியன் பட்ஜெட் கிடையாது. ஒன்றிய அரசினுடைய பட்ஜெட் யாரும் ஏத்துக்க மாட்டாங்க. 2 மாநிலத்துக்காக எல்லா மாநிலத்துடைய வரி பணத்தையும் தன்னுடைய ஆட்சி ஆயுட்காலத்தை நீடிப்பதற்கு நிதி ஒதுக்கி இருக்கிறார்கள். இந்திய மக்கள் இதை எல்லோரும் உற்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே மோடி ஆட்சி என்பதை மாற்றி கூட்டணி ஆட்சிக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். இப்பொழுது பல மாநிலங்களிலே தேர்தல் வர இருக்கிறது. அந்த மாநிலங்களில் இதையெல்லாம் எதிரொலிக்கும். அது மட்டுமல்ல, 13 சட்டமன்ற தேர்தல் நடந்தது. 13 இடைத்தேர்தல் சட்டமன்றங்கள் நடந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய சரியாக சொல்லணும்னா 10 சட்டமன்றத்தை தொகுதிகளை இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றிருக்கிறது. 1 சுயேட்சை, 2 தான் BJP. குறிப்பாக பாஜக ஆளும் மாநிலங்கள் மத்திய பிரதேசம், உத்தரகாண்ட் இங்கே படுதோல்வியை தழுவி இருக்கிறார்கள்.
இமாச்சல் பிரதேசத்தில் ஆட்சியை கவிழ்க்க வேண்டும் என்று எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள், காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்களை கடத்தி கொண்டு போனார்கள் என்று சொல்லுகிறார்கள், விலைக்கு வாங்கினார் என்று சொல்லுகிறார்கள். எது உண்மையே தெரியாது. ஆனால் அந்த இடத்தில் இடைத்தேர்தலிலும் காங்கிரஸ் பேரியக்கம் வெற்றி பெற்றிருக்கிறது, ஜனநாயகம் வென்றிருக்கிறது. ஆகவே மோடி ஆட்சி தொடர்ந்து தன்னுடைய ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள எல்லா தவறுகளையும் தொடர் நடவடிக்கையாக செய்து வருகிறார்கள். இது வன்மையாக தமிழ்நாடு காங்கிரஸ் பேரியக்கம் கண்டிக்கிறது. பட்ஜெட்ல தமிழ்நாடு பேர் இடம்பெற 25 தொகுதியாக எங்களை வெற்றி பெற வைக்கணும் அன்புமணி ராமதாஸ். இதெல்லாம் எவ்வளவு பெரிய சர்வதிகாரம். அது தமிழ் தேசியம் பேசுறவங்க, தமிழ்நாட்டு மக்களை பேசுறவங்க, சரி ஒரு தொகுதியும் வெற்றி பெற வைக்க முடியலன்னா உடனே நிராகரிச்சிருவாங்களா? தமிழ்நாட்டை புறக்கணிச்சிருவாங்களா? இந்தியாவில் தமிழ்நாடு இருக்குல்ல, இதுவும் ஒரு அங்கம் தானே, இதுவும் ஒரு மாநிலம் தானே. மோடி தான் பேசுறாரு, அவர் RSS கொள்கையை உள்வாங்கியவர். எப்படி அன்புமணி ராமதாஸ் பேசலாம்? அதை தமிழ்நாட்டு மக்கள் இவர்களுக்கெல்லாம் இன்னும் சீரிய முறையில் பாடத்தை கற்பிப்பார்கள். தொடர் தோல்விகளால ராகுல் காந்தி ஜாதி ரீதியா மத ரீதியா பேசுறாரு அப்படிங்கிற. எங்களுக்கு எங்க தொடர் தோல்வி? முக்து பாரத்னாரு, இந்தியாவிலேயே காங்கிரஸ் இல்லாத தேசமாக இதை மாற்றுவேன்னு சொன்னாரு. இன்னைக்கு எங்க தலைவர் எதிர்கட்சி தலைவரா உட்காந்துட்டு கேள்வி கேட்கிறார், பதில் சொல்ல முடியாம திணறிட்டு இருக்காரு மோடி அமித்ஷாவும். நாங்க எங்க சாதி அரசியல் மத அரசியல் பேசுறோம்? காங்கிரஸ் பேரியக்கத்துடைய சித்தாந்தமே எல்லா மக்களுக்குமான கட்சி. இப்ப கூட கிரிராஜ் சிங் அவங்களுடைய அமைச்சர் சொல்றாரு, இஸ்லாமியர்கள்லாம் இந்தியாவில் வாடக்கூடாது, மத ரீதியாக பாகிஸ்தான் பிரித்த பிறகு எதற்காக இருக்கிறார்கள்? இதெல்லாம் என்ன நியாயம்? அது தேர்தலுக்கு வரும்போது நாங்கள் இஸ்லாமியர்களுக்கு எதிராக பேச மாட்டேன்றது, தேர்தல் முடிஞ்ச உடனே அவன் அமைச்சர்களை விட்டு இஸ்லாமியர்களுக்கு எதிராக பேசுறது, இதெல்லாம் வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அண்ணா யூனிவர்சிட்டியில ஒரே ப்ரொஃபஸர் 32 காலத்தில் ஒர்க் பண்ணியிருக்காரு. இப்போ சமீபத்தில் இதெல்லாம் இந்த மாதிரி தொடர்ச்சியாக வேலை பார்த்துருக்காரு. அப்பெல்லாம் தெரியல, இந்த விஷயம் இப்போ விசுவரூபம் இருக்குது. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏற்கனவே கடந்த கால ஆட்சியில் 10 ஆண்டுகளாக 2011 முதல் 21 வரை 10 ஆண்டுகள் அண்ணா பல்கலைக்கழகத்தில் பல ஊழல்கள் நடந்திருக்கின்றன. அந்த ஊழல்களில் குறிப்பாக டிஜிட்டலேஷன், வினாத்தாள் திருத்தம், இப்படி என்று பல ஊழல்கள். அங்கே இருந்த கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷன் உமா அவர்கள் எப்படி இறந்தார் என்று தெரியவில்லை. இன்னொருத்தர் சீதா லட்சுமி டெப்டி கண்ட்ரோலர், எல்லாம் 50 வயது கூட கடக்காதவர்கள் இறந்திருக்கிறார்கள். இப்போ அதை கண்ட்ரோலர் ஆஃப் ஆடிட்டர் ஜெனரல் என்னென்ன தவறு செய்திருக்கிறார்கள் என்றதை சட்டப்பேரவைக்கு அளித்திருக்கிறார். அதை நாங்கள் தான் விசாரித்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து அண்ணா பல்கலைக்கழகத்தில் தவறுகள் நடந்து கொண்டிருக்கின்றன, அதில் மாற்று கருத்தே கிடையாது. அவங்க எல்லாம் தமிழ்நாடு அரசு சம்பளம் கொடுக்குது அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு. அண்ணா பல்கலைக்கழகத்துடைய வேந்தர் ஆகட்டும், பதிவாளர் ஆகட்டும், ப்ரொஃபசர்ஸ் ஆகட்டும் சம்பளம் கொடுக்கிறது தமிழ்நாடு அரசு. ஆனால் அவர்கள் விசுவாசமாக இருப்பது ஒன்றிய அரசுக்கு. நம்முடைய உயர்கல்வித்துறை அமைச்சர் கான்வெகேஷன்ல பட்டமளிப்புல கலந்துக்கனாலும் வைஸ் சான்சலர் போய் கலந்துக்குவார். அவர் யாருக்கு கடமைப்பட்டவர்? வைஸ் சான்சலர். தமிழ்நாடு அரசுக்கா ஆளுநருக்கா என்பதை அவர் தெளிவுபடுத்தணும். 40 டிஎம்சி தண்ணி கேட்குறாங்க சார் தமிழக அரசு. ஏற்கனவே அவர் சிவகுமார் என்ன சொல்றாருன்னா, ஆல்ரெடி நாங்கள் கொடுத்துட்டோம், ஆக்சுவலாக உபரி நீர் தான் விட்டுருக்காங்க, ஆல்ரெடி கொடுத்துட்டோங்கிறாரு. இல்லை, இப்போ நம்ம காவிரி நடுவர் மன்றம் உச்சநீதிமன்ற தீர்ப்பு ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கு. நமக்கு கொடுக்க வேண்டிய உரிமையை அவருக்கு கொடுத்து தான் ஆகணும், அதை மறுப்பு சொல்ல முடியாது. இப்போ உச்சநீதிமன்ற தீர்ப்பு, காவிரி நடுவர் மன்றம், காவிரி வழிகாட்டுதல் மன்றம் குழு எல்லாமே தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. இந்த தீர்ப்பை ஒரு மாநில அரசு நடைமுறைப்படுத்தவில்லைன்னா யார் நடைமுறைப்படுத்தணும்? அதை ஒன்றிய அரசு நடைமுறைப்படுத்தணும். ஏன் பிஜேபி அரசு வேடிக்கை பார்க்குது? மோடி இதில் தலையிட்டு தமிழ்நாட்டுக்கு தேவையான தண்ணீரை கர்நாடக அரசு கொடுக்கணும்னு அவர் நிர்பந்தம் பண்ணணும். தேங்க்யூ சார். கடைசி ஒரு கேள்வி சார். நீங்கள் வரும்போது பேசுனீங்க 2026 சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் தனித்து நிற்கிறதுக்கான அந்த மாதிரி எண்ணம் இருக்கு. தொண்டர்கள்லாம் அந்த மாதிரி கோரிக்கை வைக்கிறாங்க. அதை நீங்கள் தனித்து நிற்கணும் நாங்கள் எங்கேயுமே சொல்லலை. தேர்தலை பொறுத்தவரை எந்த தேர்தலும் சட்டப்பேரவை ஆகட்டும், உள்ளாட்சி ஆகட்டும், நாடாளுமன்ற ஆகட்டும், எங்கள் அகில இந்திய காங்கிரஸ் தலைமை முடிவு செய்யும். ஆனால் எல்லோருக்கும் ஒரு ஏக்கம் என்ன இருக்குன்னா, நாம் தொடர்ந்து சரிவை சந்தித்து கொண்டு இருக்கிறோமே. 100 தொகுதி வாங்கணும், அப்புறம் 63, அப்புறம் 41, 20, இந்த கலந்துரையாடலில் இந்த சங்கடங்களையும் வருத்தங்களையும் சொல்கிறாங்க. ஆனால் கட்சிக்குள்ள என்ன கலந்துரையாடல் செய்தாலும், அவருடைய கருத்துக்களை சொன்னாலும், இந்த கருத்துக்களை நான் அகில இந்திய தலைமைக்கு எடுத்து செல்லுவேன். ஆனால் முடிவு செய்யறது அகில இந்திய தலைமை தான் முடிவு செய்யும்.
இப்போ பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இந்தியா கூட்டணி வலிமையாக இருக்கிறது, உண்மையாக இருக்கிறது. எங்கள் கூட்டணி இந்த தேசத்தை காப்பாற்ற போகின்ற கூட்டணி. காங்கிரஸ் பேரியக்கம் வலிமை பெற்றால் இந்தியா கூட்டணி வலிமை பெறும், இந்தியா கூட்டணி வலிமை பெற்றால் தேசம் வலிமை பெறும். இதுதான் எங்களுடைய கருத்து. நாங்க ரொம்ப இன்டாக்டா தெளிவா போயிட்டு இருக்கோம். திராவிட முன்னேற்ற கழகத்தோட காங்கிரஸ் பேரியக்கம் இதுல எங்க இந்த பிரச்சனை வருது? இந்த பிரச்சனை எழாது. அவரவர்கள் கருத்து சொல்லுவாங்க, கருத்து சுதந்திரம் இருக்கு. நன்றி. தமிழகத்தில் வந்து நாளுக்கு நாள் வந்து கொலை கொள்ளை சம்பவம் வந்து அதிகரிக்கிறது, இதில் கஞ்சா எல்லாமே வந்து அதிகரிக்கிறது, சட்டம் ஒழுங்கை வந்து சரியாக வந்து பாதுகாக்கலைன்னு பலரும் இல்லை, கடுமையாக ஒடுக்க வேண்டும். இப்படி கூலிப்படைகளை, ரவுடியிசம் இதை எல்லாத்தையும் ஒடுக்க வேண்டும். நாங்களும் தமிழ்நாடு அரசுக்கு தொடர்ந்து கோரிக்கை வைத்திருக்கிறோம். ஆனால் நம்முடைய தமிழ்நாடு காவல்துறை ஸ்காட்லாந்து காவல்துறைக்கு நிகரான காவல்துறை என்ற புகழ்பெற்ற காவல்துறை உண்மையான குற்றவாளிகளை வெளியே கொண்டு வருவார்கள். இப்படிப்பட்ட கூலிப்படைகளை ஒடுக்குவார்கள். அது நம்பிக்கை இருக்கு. தேங்க்யூ. ரைட். இந்த சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால், வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள்.